லூக்கா 11வது அதிகாரம் 4வது வசனம். லூக்கா 11:4. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரே, இந்த வேலைக்கு நன்றி, இந்த நேரத்துக்கு நன்றி. அப்பாவுடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படட்டும். ராஜா எங்களோடு பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம தொடர்ந்து இந்த பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த ஜெபத்தை பார்த்து வருகிறோம். இந்த ஜெபத்துல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய ஜெப நேரத்துல அதிகமா பாவ மன்னிப்பு, அதாவது நம்மகிட்ட இருக்கிற பாவம் அப்படின்னா என்ன, நம்மகிட்ட ஏற்படுகிற ஒரு சின்ன சின்ன குறைகள் கூட பாவம் தான். டைம் லேட்டா நம்ம சில வேலைகளை தனி ஜெபத்துக்குள்ள போவோம். சில அன்னைக்கு நம்ம நிறைய வேலை செஞ்சிருப்போம், அது நிமித்தம் சரீரம் சோர்ந்துரும், ஜெபம் அன்னைக்கு குறைஞ்சிரும், அது பாவம். நம்ம சில வேலைகள்ல யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட அன்பாவே பேசியிருப்பாங்க, பட் நாம அவங்கள்ட்ட என்ன பண்ணியிருப்போம், கோவப்பட்டிருப்போம். ஒருவேளை அவங்க தப்பே பண்ணியிருக்கலாம், பட் நம்மளுடைய மாம்சம் செயல்படும் பொழுது அது நமக்கு பாவமா இருக்கு. அப்போ பாவம் மன்னிங்க, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க. இந்த பாவ மன்னிப்பு கிடைச்சிட்டுனா என்னென்ன நன்மை உண்டாகும்? ஒருத்தன்ட்ட பாவம் இல்லை அப்படின்னா அவன் பரிசுத்தமா இருக்கிறான். அவன் பாவ மன்னிப்பை பெற்றுட்டான்னா பரிசுத்தமா இருக்கிறான். ரெண்டாவது, அவன் சுத்திகரிக்கப்படும் பொழுது, பாவ மன்னிப்பு இல்ல பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் பொழுது, இல்ல பாவம் கழுவப்படும் பொழுது அவனுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அவனுக்கு எப்போதும் சந்தோஷம் இருக்கும், அவனுக்குள்ள சமாதானம் இருக்கும், குழப்பமே இருக்காது. இப்ப நம்மள சில வேலைகள்ல கவலை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஏதோ ஒரு மிஸ்டேக், ஐயோ பாவம் இல்லையே நான் தெரியுதுங்களே, நல்ல கவனிங்க, தேவையில்லாத குறித்த ஆசை இருக்கும், ஆசை கூட பாவம் தான். பைபிள் சொல்லிக்கலாம், எல்லாம் போதும்னு என்ன பண்ணுங்க, இருங்க, எல்லாம் போதும்னு பாருங்க, அன்னன்னைக்கு தேவை என்னவோ அதை நான் தருவேன். முதலாவது ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். சில வேளைகளை நமக்கு உலக ஆசீர்வாதத்தை குறித்தே துக்கமாகி கவலையோட இருப்போம். அப்ப அது கூட சில வேளைகள்ல நமக்கு ஒரு பாவமா இருக்கு. சந்தோஷத்தை முடக்கி போடுகிற ஆசை, சந்தோஷத்தை முடக்கி போடுகிற ஆசை. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். பாவ மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்ததானால் அது சந்தோஷமா இருப்பான், அவனுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். ரெண்டாவது, பாவ மன்னிப்பு பெற்றவன் இல்ல பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுறவனுக்கு என்னென்ன இருக்கும்னா, அவனுடைய செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். பாவ மன்னிப்பை பெற ஒரு மனிதனுடைய ஜெபம் எப்போதும் கேட்கப்படும். பாவ மன்னிப்பு, அதான் பைபிள்ல சொல்லி, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். நல்ல வரங்களை எளிதில் பெற்றுக்கொள்வதற்கும் இல்ல வரங்களை தக்க வைத்து செயல்படுத்துவதற்கும் இந்த பாவ மன்னிப்பு அவசியமா இருக்கு. சரி, என்னைக்கா ஒரு நாள் பாவ மன்னிப்பா இல்லையா அப்படின்னா, பாவ மன்னிப்பு எப்படி நம்ம குளிச்சு நம்ம சரீரத்தை பேணி காத்துக்கொள்றோம், சுத்திகரிக்கு சுத்தமா வைக்க விரும்புறோம், இதே போலதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சுத்திகரிப்பு. இப்ப பாருங்க, வெளியே போறோம், கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், குளிச்சிடறோம். இதே போலதான் ஒவ்வொரு நாள் தொடங்கும் பொழுதும் அந்த நாளை முடிக்கும் பொழுதும் நம்ம பாவ மன்னிப்பு ஜெபம் இல்லாம ஜெபமே இருக்கக்கூடாது. அப்ப அப்படி ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த நாள் ஆசீர்வதிக்கப்படும், லைஃப் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம கூட இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நம்ம லைஃப் ஸ்டைல்ல அவ்வளவு மாற்றம் உண்டாகும். அதான் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், ரோமர்ல அதை குறிச்சு போட்டிருக்கோம். அதை ரோமர் எடுத்து படிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ நமக்கு கட்டாயம் பாவத்திலிருந்து என்ன இருக்கணும், ஒரு பெரிய விடுதலை இருக்கணும். இந்த பாவம் எப்போதுமே வரும். அதனாலதான் பாவத்தை குறிச்சு எங்க போட்டிருக்குன்னா, 7வது அதிகாரம் 19வது வசனத்துல போட்டிருக்கு ரோமர்ல, ஆதலால் நான் விரும்பியும் நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், அந்தபடியே நான் விரும்பாததை நான் செய்ததால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நம்ம அடிக்கடி கோவப்படுற ஒரு குணம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, உள்ள பாவம்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அது அப்படி செய்யுது அப்படின்னு என்ன பண்ணிருக்கு. அப்ப நம்ம ஒரு பாவ மன்னிப்பு நம்முடைய ஜெப வாழ்க்கையில ரொம்ப அவசியம். இதுல வந்திருக்கிற எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சமாதானம் இல்லை, ஜெபத்துக்கு பதில் வரல, ரொம்ப ஒரு விதமான மந்தமா இருக்கு, ஐயோ மனசு ஒரு படபடப்பா இருக்கு, சரியான முடிவெடுக்க முடியலையா, நம்ம கிட்ட ஏதோ ஆண்டவருடைய அந்த பிளஸிங் கிடைக்கிறதுக்கு இந்த பாவம் என்ன பண்ணுது, தடையா இருக்கு. அப்ப பாவ மன்னிப்பின் ஜெபம் ரொம்ப முக்கியம். அதை செயல்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கும்.
இப்ப நம்ம ஜெபம் பண்ணணும்.